ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து எக்ஸோ கேம் விளாண்டுருப்போம் இல்லைங்களா? ஸோ ஸ்கூல் டைம்ல இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ கூட விளாண்டுட்டே தான் இருப்போம். ஸோ கேம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங்காக நம்ம வந்துட்டு கேம் விளாடுவோம். ஸோ அதே கேமை ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் எப்படி வந்து இந்த டிக்-டாக்-டோ அதாவது கேம் வந்துட்டு எப்படி பைத்தானில் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிக்-டாக்-டோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அந்த கேம். ஸோ அந்த கேமை எப்படி பைத்தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் செட்டிங் அப் த போர்டு. ஸோ நம்ம கேம்னாலே நமக்கு தெரியும், அதில் வந்துட்டு 9 ஸ்பேஸோட ஒரு ரோ இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்துட்டு எங்கே எக்ஸ் வரணும், எங்கே ஓ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போர்டு செட்டப் பண்ணுறது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 ஸ்பேஸோட ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து எங்கே எக்ஸ் வரணும், எங்கே ஓ வரணும். ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா, த கேம் ஸ்டார்ட்ஸ் பை கிரியேட்டிங் அ போர்ட் லிஸ்ட் வித் 9 எம்டி ஸ்பேசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 9 எம்டி ஸ்பேசஸ் வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு போர்டு இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எம்டி ஸ்பேசஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு போர்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த லைன். ஓகேங்களா? ஸோ எப்படி 9 எம்டி ஸ்பேஸஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த லைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசென்டிங் 3x3 கிரிட். எஸ், இதுக்கு நம்ம 3 rows and 3 columns இருக்குங்காட்டி இது வந்து ஒரு 3x3 கிரிட். அண்ட் இட் வில் பி யூஸ் டு ஸ்டோர் த பிளேயர்ஸ் மூவ்ஸ் ஆஸ் எக்ஸ் இல்லை ஓ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸோட டர்ன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட டர்ன், அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவோட டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட டர்ன், செகண்ட் வந்து ஓவோட டர்ன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு போர்டு வந்து செட்டப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, டிஸ்பிளே இந்த போர்டு. ஸோ அந்த போர்டை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபங்க்ஷன் பிரிண்ட் போர்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு விஷுவலாக நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த போர்டு. ஸோ அந்த போர்டில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 1லிருந்து 9 சான்சஸ் இருக்குது. ஸோ 1லிருந்து 9 சான்சஸில் என்னோட கரண்ட்டாக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட்டாக நான் இப்போ எந்த ஸ்பேஸில் இருக்கேன், நான் என்ன பிளேயர், ஸோ நான் வந்து எக்ஸா இல்லை ஓவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கரண்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் ஃபார்மேட்ஸ் லிஸ்ட் இன்டூ 3x3 கிரிட் அண்ட் பிரிண்ட்ஸ் இட் ஆன் அ ஸ்க்ரீன் அலோவிங் த பிளேயர்ஸ் டு see their moves and strategize. ஸோ இது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இங்கே போட்டிருக்காங்களா, ஓகே, இப்போ நம்ம ஓ எங்கே போடணும். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த 3 பேர் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 1 5 9 இப்படி போட்டால் நமக்கு ஒரு வின்னிங் சான்ஸ் வரும். கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி 3 5 7 இது வந்து ஒரு வின்னிங் சான்ஸ். கரெக்டுங்களா? அண்ட் அதே மாதிரி வேற என்ன வின்னிங் சான்ஸ் இருக்கு, 3 6 9 இது வந்து ஒரு வின்னிங் சான்ஸ். அண்ட் அதே மாதிரி 1 4 7 இது வந்து ஒரு வின்னிங் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வின்னிங் சான்சஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வின்னிங் சான்சஸில் வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு செட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஸ்பிளேயிங் மோட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 3 செக்கிங் ஃபார் அ வின் ஆர் ட்ரா. ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து கரண்ட் பிளேயர்ஸோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னா இல்லை ட்ராவா. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா, அந்த மேட்ச்சில் ஒரு 2 ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்துட்டு வின் அப்படின்னா ஏதோ ஒரு பிளேயர் வின் ஆகணும். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து வின்னிங். இதே ட்ரா மேட்ச்னா நமக்கு எப்படி இருக்கும், ஸோ நான் இங்கே எக்ஸ் போடுறேன், என்னோட ஆப்போனண்ட் இங்கே ஓ போடுறாங்க அப்படின்னா, திருப்பி நான் இங்கே எக்ஸ் போடுறேன்னா என்னோட ஆப்போனண்ட் இங்கே ஓ போடுறாங்க, நான் திருப்பி இங்கே எக்ஸ் போடுறேன் அப்படின்னா என்னோட ஆப்போனண்ட் இங்கே ஓ போடுறாங்க. ஓகேவா? திருப்பி நான் இங்கே எக்ஸ் போடுறேன்னா என்னோட ஆப்போனண்ட் இங்கே ஓ போடுறாங்க. இங்கே எக்ஸ் போடுறேன்னா இங்கே யாருமே ஜெயிக்கல. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரா மேட்ச். ஸோ இதுதான் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வின்னா இல்லை ட்ராவா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, 2 ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப் மேனேஜ் த கேம்ஸ் அவுட்கம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் வின். ஸோ இந்த பிளேயர் திஸ் செக்ஸ் இஃப் அ பிளேயர் ஹேஸ் வான் பை கம்பேரிங் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த போர்ட். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் போட்டால், இந்த 3 ரோவில் போட்டால், இந்த 3 ரோல் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துப்பாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு கரெக்டாக நமக்கு நம்மளோட கரண்ட் ஸ்டேட் வந்து அந்த லிஸ்ட்டு கூட கம்பேர் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸோட ஸ்டேட் வந்துட்டு 1 5 9 இது வந்து ஒரு வின்னிங் சான்ஸ். இந்த வின்னிங் சான்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி நிறைய லிஸ்ட் எடுத்துட்டு அதில் வந்துட்டு எது வின்னிங், எது நாட் வின்னிங், எது வந்துட்டு ட்ராவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு இந்தமாரி இந்த நோ மோர்
மோஸ்ட் பாசிபிள். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு போர்டில் ஸ்பேஸே கிடையாது, நான் 9 ஸ்பேஸையும் முடிச்சிட்டேன். அப்படி இருந்தாலும் எனக்கு எதுவுமே வின் ஆகலை அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரா, விச் இண்டிகேட்ஸ் இஃப் ட்ரா இஃப் நோ பிளேயர் ஹேஸ் ஒன். ஸோ இதில் எக்ஸும் வின் பண்ணல, ஓவும் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதான் ஸ்டெப் 3. அண்ட் ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் பிளேயர் இன்புட் அண்ட் வேலிடேட்டிங் மூவ்ஸ். ஸோ ஒரு பிளேயரோட இன்புட்டை வாங்கணும் இல்லையா. ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நார்மலாக வந்து விளாட்றோம் அப்படின்னா நம்ம கையில் இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அதே கோடிங்கில் வாங்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 9 என்டர் பண்ண சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த பிளேயர், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 5ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஓ எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து 3 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி எக்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் திருப்பி எனக்கு எந்த இடத்துல சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1 சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, திருப்பி வந்து ஓ எனக்கு எங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு 6 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி எக்ஸ் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 9 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னாச்சு, 1 5 9 இந்த 3 பக்கமும் எக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி. இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி எந்த பிளேயர் சூஸ் பண்ணுச்சு, எக்ஸ். ஓகே, இப்போ எனக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிற பிளேயர் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடும். இதுதான் டேக்கிங் பிளேயர் இன்புட் அண்ட் வேலிடேட்டிங் மூவ்ஸ். பிளேயரோட இன்புட்டை எடுத்துட்டு அந்த மூவ்ஸை வேலிடேட் பண்ணுறது இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும், இன்சைட் த பிளே கேம் லூப். இந்த லூப்புக்குள்ள இந்த ப்ரோக்ராம் ஆஸ்க் ஈச் பிளேயரும் ஆல்டர்னேட்டிவா எக்ஸ் ஓ எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸோட டர்ன், அதுக்கப்புறம் ஓவர் டர்ன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு டு இன்புட் தேர் மூவ் அண்ட் இட் செக்ஸ் இஃப் சூசன் பொசிஷன் இஸ் வேலிடாக இருக்கா, ஏதாச்சும் ஒரு எம்டி ஸ்பேஸை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பிஃபோர் பிளேசிங் த பிளேயர் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பிளேயரோட சிம்பிள் வந்து வந்துடும். இப்போ நான் வந்து இங்கே 1 அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இப்போ 5ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த 5ஓட இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட் 1 சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த 1ஓட இடத்துல எனக்கு என்ன வேணா எக்ஸ்னு வந்துடும். அதே மாதிரி அந்த என்ன பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த பிளேஸில் அந்த பிளேயரோட சிம்பிளை வந்துட்டு போட்டுரும் போர்டில். இஃப் த மூவ் இஸ் இன்வேலிட் த பிளேயர் இஸ் ஆஸ்க்டு ட்ரை அகைன். இப்போ நம்மளோட இது இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து 1 to 9 தான் போட்டிருக்கேன், இல்லை நான் 0 போடுறேன், இல்லை நான் வந்துட்டு 10 போடுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இன்வேலிட்னு வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா 1 to 9 வரைக்கும் தான் அந்த பாக்ஸில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் நம்பர் போடலாம், அது இன்வேலிட் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேம் லூப் அண்ட் பிளேயர் ஸ்விட்சிங். ஸோ கேம் வந்துட்டு ஒவ்வொரு டேர்ன் முடிச்சதையுமே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸோட டேர்ன் முடிஞ்சு அப்படின்னா அது வந்து ஓக்கு ஷிஃப்ட் ஆகும். திருப்பி ஓவோட டேர்ன் முடிஞ்சுன்னா எக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். திருப்பி எக்ஸோடது முடிஞ்ச ஓக்கு, அந்த மாதிரி பிளேயர்ஸோட லூப் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேம் லூப் அண்ட் பிளேயர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த கேம் ஆல்டர்னேட் பிட்வீன் பிளேயர்ஸ் இன் அ லூப். ஸோ ஒரு லூப்பாக தானே வருது எக்ஸ் ஓன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 9 டர்ன்ஸ், ஏன்னா நமக்கு 9 ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ 9 டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஆஃப்டர் ஈச் மூவ் இட் செக்ஸ் ஃபார் அ வின் ஆர் ட்ரா. ஸோ ஒவ்வொரு மூவுக்கு அப்புறமும் வின்னாக இருக்கா ட்ராவாக இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ பிளேயர் வின்ஸாக இருந்து இப்போ எப்போ ஒரு பிளேயர் வின் ஆயிடுச்சு அப்படின்னா அது அனௌன்ஸ் என்ன அப்படின்னா பிளேயர் எக்ஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா, அப்போ அதான் வந்து ரிசல்ட். இஃப் ஆல் ஸ்பேஸ் ஆர் ஃபில்டு வித்தவுட் அ வின்னரே இல்லாமல் எல்லா பிளேஸும் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ட்ரான்னு நம்ம முடிச்சிருவோம். ஸோ இப்போ பிளேயர்ஸை வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபேர் பிளே, இது ஒரு ஃபேர் பிளேக்காக ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்டெப் 5 கேம் லூப் அண்ட் பிளேயர் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எக்ஸ் கேம் விளாண்டுருப்போம் இல்லைங்களா. ஸோ ஸ்கூல் டைம்லாம் இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ கூட விளாண்டுட்டே தான் இருப்போம். ஸோ எக்ஸ் கேம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங்காக நம்ம வந்துட்டு எக்ஸ் கேம் விளாடுவோம். ஸோ அதே கேமை ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த எக்ஸ் அதாவது டிக்-டாக்-டோ அந்த கேமை எப்படி நம்ம வந்துட்டு பைத்தான் கோடிங்கில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸ் விளாடுறதுக்காக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் போர்டு ஈக்குவல் டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 9, ஏன்னா நமக்கு வந்து 9 காலம்ஸ் வேணும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு 9 காலம்ஸ் இருந்துச்சு, நமக்கு 9 பாக்ஸ் வேணும். ஸோ 9 டைம்ஸ் நம்ம வந்துட்டு X1 மாற்றி போடுறதுனால ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட், ஒரு 9 ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்து, அதாவது ஒவ்வொரு நம்பர் கொடுத்து அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்டு 0, போர்டு 1, போர்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சுது. செகண்ட் ரோவில் என்ன இருக்கணும், போர்டு 3, போர்டு 4, போர்டு 5. ஸோ அது வந்து செகண்ட் ரோ. லாஸ்ட் ரோவில் என்ன இருக்கும், 6, 7, 8. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ரோ. ஸோ இந்த ரோக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் நம்ம போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டெஃப்
செக் வின். ஸோ ஒரு பிளேயர் விளையாடுறாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணுறாங்களா அப்படியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 1 2 அப்படி இல்லை 3 4 5 6 7 8 இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். ஸோ இதில் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ எந்த 3 கண்டிஷனில் வந்துட்டு நம்ம ஒரு பிளேயர் வந்துட்டு என்க்ளூட் பண்ணால் அது வின் ஆகும், எந்த 3 கண்டிஷனில் வந்து போட்டால் வின் ஆகும். இப்போ 1 2 0 1 2 இருக்குது, 3 4 5 இருக்குது, 6 7 8 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம எக்ஸோ இல்லை ஓவோ எது வந்து போடணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 3 6 1 4 7 2 5 8 இந்த 3 பிளேசஸில் வந்து போட்டாங்களா இல்லையா அப்படி வந்து செக் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 0 4 8 2 4 6 ஸோ இந்த ரோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த ரோல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மூணு மூணு பிளேஸ்லேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா காம்பினேஷன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். செக் இஃப் பிளேயர் ஆக்குபைஸ் எனி ஆஃப் த வின்னிங் காம்பினேஷன்ஸ். இதுதான் இதெல்லாமே வின்னிங் காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த காம்பினேஷன்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சர்ஸை. ஸோ IJK 3 ரோ இருக்கிறங்காட்டி IJK பிளேயர்ஸோ இப்போ வந்துட்டு வின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்று நமக்கு வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு நமக்கு 2 விஷயம் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வின் ஆகும், அப்படி இல்லைன்னா ட்ரால முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேம் வந்து ட்ராவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிட்டன் நாட் இன் போர்ட். ஸோ இனிமேல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிக்கிறதுக்காக இந்த ட்ரா ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு மெயின் கேம் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகிறோம். ஸோ மெயின் கேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃப் பிளே கேம். ஸோ கரண்ட் பிளேயர் வந்து எப்பவுமே எக்ஸ் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் வித் பிளேயர் எக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 டர்ன்ஸ் இருக்கும் மேக்ஸிமமாக. ஸோ பிரிண்ட் போர்டு அண்ட் கரண்ட் பிளேயரும் அது எந்த 1 to 9க்குள்ளே எந்த பிளேஸில் வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் தெரியணும் தெரியறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்துட்டு நம்மளோட இன்புட் யூசரோட இன்புட்டை வந்து அங்கே கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஷோர் த மூவ் இஸ் வேலிட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் இருக்குல்லையா அது வேலிடாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இஃப் போர்டு மூவ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ மார்க் த போர்டு வித் பிளேயர் சிம்பிள். ஸோ நம்ம எந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேஸில் இப்போ எக்ஸ்னா எக்ஸ்ன்னு வரணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ் அப்படின்ற பிளேயரோட சிம்பிள் அங்கே வரணும். ஸோ அதனால் மார்க் த போர்டு வித் பிளேயர் சிம்பிள். ஸோ இப்போ நான் ஓவாக இருக்கேன்னா நான் இப்போ 9th பிளேஸ் சூஸ் பண்ணுறேன்னா 9th பிளேஸில் ஓ அப்படின்ற சிம்பிள் வரணும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இன்வாலிட் மூவ் ட்ரை அகைன். ஸோ திருப்பி நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு திருப்பியும் கரண்ட் பிளேயர் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன. ஸோ இஃப் செக் வின் கரண்ட் பிளேயர் வந்து வின் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்துட்டு கரண்ட் பிளேயர் யார் எக்ஸா ஓவான்னு செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்னா எக்ஸ் வின்ஸ் ஓனா ஓ வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எந்த கேம். ஸோ அதே மாதிரி ட்ரானா இட்ஸ் ட்ரா. 2 போர்டுமே செக் பண்ணிவிட்டு இட்ஸ் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த முன்னாடியே நம்ம போட்டிருக்க ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இப்போ ஆல்ரெடி இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு வின்னாக இருந்துச்சுன்னா எந்த கரண்ட் பிளேயர் வந்து வின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ட்ராவோட கண்டிஷன் போட்டுட்டு வந்து இட்ஸ் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ கரண்ட் பிளேயர் வந்துட்டு ஓ இஃப் கரண்ட் பிளேயர் ஈக்குவல் டு எக்ஸ் எல்ஸ் எக்ஸ். இஃப் கரண்ட் பிளேயர் வந்து ஓவாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு மிச்ச பிளேயர் வந்து எக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிளேயரும் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் டர்ன் அப்புறம் ஓ டர்ன் திருப்பி எக்ஸ் டர்ன் அப்புறம் ஓ டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டர்ன்ஸுமே வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக அண்ட் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம இப்போ வந்து கேம் வந்து முடிச்சிடுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் நம்மளோட போர்டு என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வின்னிங் காம்பினேஷன்ஸ் என்னன்னு போட்டுட்டு அது வின்னிங்கா இல்லை ட்ராவா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அண்ட் கரண்ட் பிளேயருக்கு என்ன யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளோட சிம்பிள் வந்துட்டு அந்த இடத்துல போய் வந்துட்டு மார்க் ஆகணும் அப்படிங்கிற மூவ் போட்டுட்டு அப்படி இல்லைனா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் பிளேயர் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா பிளேயர் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ட்ரானா இட்ஸ் ட்ரா மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட்டை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அவுட்புட் வந்து ரன் பண்ணலாமா. இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு என்ன வருதுன்னா பிளேயர் எக்ஸ் என்டர் யுவர் மூவ். ஸோ 1லேருந்து 9க்குள்ளே நான் வந்து ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி இங்கே என்டர் பண்ணேன்னா அந்த பிளேஸில் எக்ஸோ இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ் வந்து உங்கள் பிளேஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இது பண்ணேன்னா இப்போ நான் சென்டரில் எக்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1 to 9க்குள்ளே கொடுக்கணும். இப்போ இது 1 2 3 4 5 5 எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னா நான் 5th பிளேஸில் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ 5 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 5th பிளேஸில் எனக்கு எக்ஸ் வந்துடும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஓவர் டர்னுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு 3rd பிளேஸில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைட் கார்னரில் வரணும் அப்படின்னா எனக்கு நான் 3ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைட் கார்னரில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ எக்ஸோட மூவ் இப்போ எக்ஸுக்கு நான் வந்துட்டு என்ன ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துடும். ஓகேவா. இப்போ ஓவர் டர்ன் இப்போ வந்துட்டு எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா
6th பிளேஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6th பிளேஸில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓ வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ எக்ஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் 6th பிளேஸில் கொடுத்தேன். ஸோ இப்போ திருப்பி நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 9th பிளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கோடிங்கில் ஈஸியாக எக்ஸோ கேம் வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதே மாதிரி நிறைய கேம்ஸும் நான் வந்துட்டு கோடிங்கில் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.